வாஷிங் மிஷின் திடீர்னு வேலை செய்யலையா? மெக்கானிக் எல்லாம் வேண்டாம், சட்டுன்னு சரி பண்ணிடலாம். தினமும் நாம் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றாக வாஷிங் மிஷின் மாறிவிட்டது. எவ்வளவு துணியாக இருந்தாலும் அதை சிரமமே இல்லாமல் அந்த வாஷிங் மிஷினே துவைத்துவிடும். அப்படி நாம் பயன்படுத்தும் போது அந்த மிஷின் சில நேரங்களில் பாதியிலேயே நின்றுவிட்டால் அது எதனால் என்பதை பற்றியும் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இங்கு பார்ப்போம். வீட்டில் தினமும் பயன்படுத்தப்படும் டாப் லோட் வாஷிங் மிஷின் சரியாக கையாளப்படாததால் வேலை குறைவதற்கு பதிலாக வேலை அதிகரிக்கும் நிலை வரும். ஆனால் அதன் செயல்முறைகளை எளிதாக புரிந்து கொண்டால் இது நேரத்தை சிக்கனமாக்கும் ஒரு நம்பகமான உதவியாளராக மாறிவிடும். A1 வாஷ் கொடுத்த போது தண்ணீர் வராமல் நின்றுவிட்டால் அது சைடு லாக் செயல்பட்டிருப்பதன் காரணமாக ஏற்படும். பாஸ் பொத்தானை அழுத்தினால் லாக் திறக்கும். ஆனால் அச்சமயம் கையால் தண்ணீர் ஊற்றி பிளே அழுத்தினால் நேரம் அதிகரிக்கும். இதை தவிர்க்க மிஷினை ஆஃப் செய்து மீண்டும் ஆன் செய்து நார்மல் முறையில் வாட்டர் லெவலை செட் செய்து பிளே செய்தால் அது சரியாக செயல்படும். சைட் லாக்கில் இருக்கும் போது மூடியை திறக்க முயல்வது தவறு. பாஸ் அழுத்தினால் மிஷின் தானாக நிற்கும். பின் மூடி எந்த ஆபத்தும் இல்லாமல் திறக்கும். இந்த ஒரு நடைமுறை பலருக்கு தெரியாமல் இருப்பதால் மூடி உடைந்து தேவையற்ற சர்வீஸ் செலவுகள் ஏற்படுகின்றன. சிறிய கவனக்குறைவுகள் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். துணி துவைக்கும் போது பாதி தண்ணீர் மட்டுமே இருக்கலாம். அப்போது துணிகளை உள்ளே போட்டுவிட்டு பிளே அழுத்தினால் மிஷின் எரர் காட்டும். பாஸ் செய்து துணிகளை வெளியே எடுத்து நார்மல் மோடில் ஸ்பின் மட்டும் செலக்ட் செய்து பிளே செய்தால் உள்ளே உள்ள தண்ணீர் முழுவதும் வெளியேறும். இது ஒரு எளிய தீர்வு என்றாலும் பலர் அறியாமல் மிஷின் பழுதாகிவிட்டது என்று எண்ணுகிறார்கள். வாஷிங் மிஷின் ஆட்டோமேட்டிக் டோர் இடையிலேயே நின்றுவிட்டார் அது உள்ளக சென்சார் பிழையின் அறிகுறியாகும். இது போன்ற சூழலில் மீண்டும் மீண்டும் டோரை கையால் தள்ள முயல்வது பாதுகாப்பானது அல்ல. உடனடியாக சர்வீஸ் நிபுணரை அழைத்து சரிபார்த்தால் பெரிய கோளாறு உருவாகாமல் தடுக்கலாம். ஆரம்பத்திலேயே இத்தகைய பிழைகளை கவனிப்பது நல்லது. துணிகளுக்கு நறுமணம் சேர்க்க பயன்படுத்தப்படும் கம்ஃபர்ட்டை எந்த நேரத்தில் சேர்க்கிறோம் என்பதே மிக முக்கியம். துவைக்கும் செயல்முறை முடிந்து ட்ரையருக்கு செல்லும் 1 நிமிடத்திற்கு முன்பு பாஸ் செய்து நேரடியாக துணிகளில் கம்ஃபர்ட் ஊற்றினால் துணிகளின் ஒவ்வொரு பகுதியும் சீராக நறுமணம் ஏற்றிக் கொள்கிறது. இதனால் நீண்ட நேரம் மணக்கும் சுத்தமாக இருக்கும் துணிகளை பெற முடியும். இந்த நடைமுறைகளை தொடர்ந்து பின்பற்றினால் வாஷிங் மிஷின் பயன்படுத்தும் போது சந்திக்கும் பெரும்பாலான சிரமங்கள் குறைந்துவிடும். நேரம், உழைப்பு, செலவு அனைத்தும் மிச்சமாகும். மிஷின் ஆயுட்காலமும் அதிகரிக்கும். ஒரு இயந்திரத்தை சரியாக பயன்படுத்தும் சிறு அறிவே வீட்டு பணத்தை இலகுவாக மாற்றும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.